ஹாய் நண்பர்களே, இது உங்கள் MKTV வேலூரில் இருந்து. மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி மிளகாய் யாகம். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் பெண்ணாத்தூர் ஏரியை ஒட்டி இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் ஸ்ரீ அருள்மிகு காளியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்தி மரத்தால் ஆன பெருமாள், விநாயகர், முருகர், ஆஞ்சநேயர் மற்றும் நாகதேவதைகள் மற்றும் சப்த மாதாக்கள் உடன் இங்கு ஸ்ரீ காளியம்மன் இப்பகுதி மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். பெண்ணாத்தூர் மக்களுக்கு காவல் தெய்வமாக விளங்கி வரும் இந்த திருக்கோவிலில் இன்று மார்கழி மாத அமாவாசை அன்று உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் பயிர்கள் செழித்து வளரவும் இன்று மிளகாய் யாகம் நடைபெற்றது. இந்த மிளகாய் யாகத்தில் மிளகாய் மற்றும் உப்பு எப்படி தீயில் பொசுகுகின்றதோ அப்படி நம் தீவினைகள் மற்றும் கெட்ட சக்திகள் பொசுங்கிவிடும் என்பது ஐதீகம். மேலும் இங்கு ஏரிக்கரையை ஒட்டி அமைந்துள்ள ஆலயத்தில் அத்தி மரத்தால் ஆன சுவாமி சிலைகள் அமைந்துள்ளது சிறப்பு மிக்கது. மேலும் ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் கருவறைக்கு சென்று அம்மனுக்கு தங்கள் கையால் பூஜை மற்றும் அபிஷேகம் செய்யலாம் என்பதும் இக்கோயிலின் சிறப்பம்சங்கள். மென்மேலும் இந்த கோயிலுக்கு அர்ச்சகர்கள் என்பது யாரும் கிடையாது, பொதுமக்களே இங்கு அர்ச்சகர்கள் ஆவார்கள். இன்று நடந்த மிளகாய் யாகத்தில் ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு உப்பு, மிளகாய், நெய், வஸ்திரம் ஆகியவற்றை யாகத்தில் இட்டு மக்களை தீய சக்தி மற்றும் நோய்களிலிருந்து காப்பாற்ற அம்மனை மனமுருகி வேண்டிக் கொண்டனர். மேலும் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா உண்டியல் இல்லாமல் இருப்பது பெருமையை சேர்க்கிறது. இன்று நடந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை மிக சிறப்புடன் வழிபட்டனர். இது போன்ற வேலூர் நிகழ்ச்சிகள் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான நிகழ்ச்சிகளை பார்க்க நம்ம MKTV சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாபிருத்திங்கராயை ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாபிருத்திங்கராயை பத்மஹ ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாபிருத்திங்கராயை தரக வச்சு ஏற்றுக்கலாமா? தரக வச்சு ஏற்றுக்கலாமே? புரியல. லாஸ்ட்டில் போட்டுருக்குறாங்க எல்லாம் வச்சு நல்லா பத்து வருஷமாக நாங்கள் சேர்ந்துருக்கோம். நாடு ஊர் எழுந்திருக்கு, மழை வந்துருக்கு, இதெல்லாம் நாங்கள் வேண்டியிருக்கிறது அன்னதானம் எல்லாத்தையும் சிறப்பாக செய்திருக்கோம். ஒரு 10 ஏக்கர் அளவில் எல்லா சாமியும் இருந்தது. காலபைரவர், விநாயகர், கஞ்சியம்மன், முனேஸ்வரன், ஆஞ்சநேயர், நாகதேவர்கள் எல்லா சாமியும் அத்திமரத்தால் செய்யப்பட்டது. அத்திமரத்தில் செய்து தான் பெருமாள், முருகர் தேவையான விநாயகர் எல்லாமே எல்லாம் செய்வாங்க. நாங்கள் ஏற்பட்டு செய்வது கூட அத்திமரம். மிளகாய் யாகத்துடைய பலன் என்ன சொல்லுங்க? மிளகாய் நாங்கள் நடத்தினோம். அதில் தில்லி, சூனியர், கண்டிஸ்டி, ஓமல் இதெல்லாம் இருந்தால் ஒரு 3 அமாவாசைக்கு போட்டால் சுத்தமாக அந்த ஒரு குடும்பத்தில் நல்லா இருக்கும், செழிப்பாக இருப்பாங்க. இதுதான் எங்கள் விசேஷமாக செய்யணும்.
எத்தனை வருடம் அந்த கோயில் வந்து பழமையானது? அது 100 வருஷத்துக்கு மேலே 100 வருஷத்துக்கு மேலே நாங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னே நம்ம வந்த பிறகு நாங்கள்லாம் வந்த பிறகு இப்போ இது விஸ்தீர்ணம் ஆச்சு. அதாவது எதிர்பார்க்காத செய்கிறோம். இருக்குது இல்லை வச்சுலாம் அது இல்லை அதெல்லாம் கிடையாது. நாங்கள் சொன்ன காசு கூட வச்சு எல்லாருக்கும் செய்துருக்கோம். ஒரே பைசா கூட நாங்கள் இந்த ஆலயத்தில் வந்து எடுக்கிறது இல்லை. உடைக்கிற தேங்காய் கூட நாங்கள் எடுத்துருக்கோம். எல்லாமே ஊர் ஊர் நல்லா இருக்கும். முதல்ல எங்கள் ஊர் நல்லா இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் செய்கிறோம். நோய் நொடி வரவங்களுக்கு நல்லா இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்தாங்க, கல்யாணம் ஆகிறது கல்யாணம் ஆகுது. இதெல்லாம் வந்து அவங்க கோரிக்கை வந்து செய்கிறாங்க, நிறைவேறும். அதுக்காக கல்வி ஃபுல்லாக செய்யணும்.